பிரைஸ் தி லார்ட். யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அன்பான தேவஜனமே, ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிற நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை பின்பாக வர சொல்லிவிட்டு நமக்கு முன்பாக நடக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். என்னை கேட்கிற அன்பு தேவஜனமே, ஏன் அவர் நமக்கு முன்பாக நடக்கிறார்? ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்பாக நடந்து போகிற காரணம், நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான சகல காரியங்களையும் செவ்வையாக்குவதற்கு. 2:4 வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து என்று வாசிக்கிறோம். நம்மால் முடியாத காரியத்தை, நம்மால் கடக்க முடியாத காரியத்தை, நம்மால் செய்ய முடியாத காரியத்தை லெகுவாக்குவதற்காக, அதை செய்ய பண்ணுவதற்காக அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். என்னை கேட்கிற அன்பு தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நடந்து போகிற ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய தொடர்ந்து அவருக்கு பின் செல்வோம். உபாகமத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு முன்பாக போகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து அவருக்கு பின் செல்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.